Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் டு ஈவினிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பொட்டேட்டோ கிரேவி தான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பீல் பண்ணிடலாம். பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வேக வச்சுருக்கேன். பாதி வந்து நம்ம பொட்டேட்டோ நக்கெட்ஸ் பண்ண போகிறோம். ரிமைனிங் வந்து நம்ம கிரேவிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லா பொட்டேட்டோவுமே வந்து உரித்து ரெடி பண்ணியாச்சு. பொட்டேட்டோ நக்கெட் செய்கிறதுக்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு தான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணலாம். பொட்டேட்டோ கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொட்டேட்டோ வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஹீட் ஆனதும் இந்த பொட்டேட்டோஸை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீரா ஆட் பண்ண மறந்துட்டேன். பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 தக்காளி வந்து நம்ம சாப் பண்ணி அதையும் வந்து இதில் சேர்த்து நல்லா வணக்க போகிறோம். ஸோ இது வந்து கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். தக்காளியை வந்து சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா டைம் எடுத்து வந்து வதங்கும். அப்பப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி வந்து போட மறந்துடாதீங்க. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சில்லி பவுடருக்கு பதிலாக இந்த மாதிரி சில்லி சேர்த்து நம்ம வதக்கி அரைக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு க்யூப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நீங்கள் தாளிக்க போட்டாலுமே வந்து கண்டிப்பாக சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டோம். பட் நல்ல ஒரு ரெட் கலருக்காக நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். ஸோ நல்லா அதை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ண உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துட்டோம். தண்ணி வந்து வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கன்சிஸ்டன்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. நம்ம வெஜ் கடாய் கிரேவி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து நல்லா அதே ஜாரில் வந்து வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவி நல்லா குக்காகி வரும்போதும் நமக்கு வந்து நல்லா திக்காகி தான் வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடணும். பொட்டேட்டோ வேகும் போதே வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் வந்து நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கிரேவி வந்து கொதிச்சு இந்த மாதிரி திக்காகி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கசூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா வந்து ஆட் பண்ணுங்கள். சாட் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது வந்து தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் ஃபைனலாக இது 2யும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பூரி, சப்பாத்தி, நான், ரொட்டி, புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு சப்பாத்திக்காக நான் வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் இது பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரோடு இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, அது கூட வந்து பொட்டேட்டோ கிரேவி, 2 சப்பாத்தி, இதான் வந்து லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன். நம்ம இந்த மாதிரி கிரேவி டைப்பில் ஏதாவது சைடிஷ் செய்யும்போது அது கூட வந்து கர்டில் வச்சு சாலட் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பொட்டேட்டோ நக்கெட்ஸ் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஒரு 4 பொட்டேட்டோ பண்ணாலே வந்து உங்களுக்கு நிறையா நக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மேஷ் பண்ணி கையிலே வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸோ நல்லா கட்டி இல்லாமல் குட்டி குட்டியாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரிகானோ, பேசில், தைம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது வந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு இது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இன்னும் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா சில்லி பவுடர் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வீட் பிரெட் வந்து 1 சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நல்லா மேஷ் பண்ணி இந்த மாதிரி மாவு மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பிசைஞ்சிட்டே இருந்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 கியூப் அளவுக்கு சீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பொட்டேட்டோ பைட்ஸ் ஆர் நக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம சீஸ் உள்ளே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு சீஸியாக இருக்கும். கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதனால் 2 கியூப் அளவுக்கு நான் சீஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சீஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான் வந்து நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா வந்து மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து நம்ம மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ நல்லா இந்த மாதிரி லிக்விடியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன பால் ஷேப் ஆர் ஓவல் ஷேப் அந்த மாதிரி எதில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு மைதாவில் டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு எடுங்க. ஏன்னா மைதா வாட்டர் மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் பட்டுச்சு அப்படின்னா நல்லா கோட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து 1 பை 1 வந்து கோட் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பேக்கர்ஸோட பிரெட் க்ரம்ஸ் பேக்கெட் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் எந்த பிரெட் க்ரம்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஈவன் ரஸ்க்கு வந்து வாங்கி நீங்கள் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக மிக்சியில் பவுடர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படியே ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து பால்ஸ் மாதிரியும் ரிமைனிங் எல்லாமே வந்து நக்கெட் ஷேப்பில் வந்து நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நல்லா பர்ஃபெக்டாக வந்து இது ரெடி பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இது ரெடியான உடனே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து ஆஃப்டர்நூனே இதை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ஈவினிங் வந்தோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலான்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கெஸ்ட்டு வராங்க இல்லை கிட்ஸுக்கு வந்து பர்த்டே இந்த மாதிரி வீட்டிலே ஏதாவது செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் டேவே வந்து நல்லா இந்த மாதிரி நிறையா நக்கெட்ஸ்லாம் நீங்கள் வந்து செஞ்சு பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இது அப்படியே வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஈவினிங் வர டைமில் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சம்மர் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இளநீ இல்லைனா வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் இதெல்லாம் நம்ம குடித்தோம் அப்படின்னா நல்லா வந்து பாடி வந்து கூலாக இருக்கும், ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஈவினிங் டைமில் நமக்கு வந்து நல்லா பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, அந்த டைமில் கூட நீங்கள் வந்து நல்லா ஒரு கப் நிறையா வந்து ஜூஸ் போட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்க அப்படின்னா வயிறு வந்து ஃபில் ஆயிரும். இன்ஸ்டண்ட்டாக வந்து எனர்ஜெட்டிக்காகவும் ஆகிடுவோம். அப்போ வந்து நம்ம அன்வான்டாக வந்து ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் வந்து நல்ல லெமன் ஜூஸோ, வாட்டர்மெலன் ஜூஸோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு நல்லா குடிக்கலாம். ஈவன் வந்து மோர் வந்து நல்லா குடிக்கலாம் சம்மரில். நான் வந்து பல்சானோ ஜூஸரில் தான் வந்து இன்றைக்கி வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸை வந்து அரைக்காது, சீட்ஸ் அப்படியே இருக்கும். நல்லா நமக்கு வந்து அப்படியே வந்து ஜூஸோட நியூட்ரியன்ஸ் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடைக்கும். ஹீட் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூஸ் வந்து அதிகமாக குடிக்காதீங்க, ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டா தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஜூஸ் போடுறோன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து மில்க்கு, அதுக்கப்புறம் வந்து சுகர், ஐஸ் க்யூப்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து அதை குடிக்கும்போது அந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸே நமக்கு கிடைக்காது. சப்போஸ் நீங்கள் ஜூஸாக குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே அடித்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கலாம். இல்லை ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். தண்ணி கூட சேர்க்காதீங்க. அப்படியே வந்து வாட்டர்மெலன் இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே போட்டு மஸ்க் மெலன் இதெல்லாம் வந்து நம்ம ஜூஸாக குடிச்சிக்கலாம். சம்மருக்கு வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஓப்பன் பண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து குடிச்சிருவேன். ஸோ இதில் வந்து நம்ம அப்படியே அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஜூஸ் ஃபுல்லாகவே வந்து அப்படியே கீழே வந்துடும். சீட்ஸ் தனியாக வந்து நம்ம ஜார்லேயே வந்து இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து ரொம்ப டயர்டாக வருவாங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது ஜூஸ் கொடுத்திங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொட்டேட்டோ நக்கெட்ஸ் தான் வந்து நான் செய்ய போகிறேன். சின்ன கேஸ்ட் அயர்டு ஃப்ரையிங் பேன் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரையிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பீஸ் எடுத்து அப்படியே வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஸோ ரெகுலராக நம்ம கொடுக்காட்டி கூட மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து நல்லா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நல்லா 2 பக்கமுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூர்யா இண்டஸ்ட்ரியோட கேஸ்ட் அயர்ன் கடாய் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரையிங்க்குனே வந்து இந்த கடாய் வச்சுருக்கேன். இது வந்து 6 இன்ச்சு தான், நல்லா டீப்பாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினோம்னா போதும். பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இது குக் ஆயிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாஸ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட கொடுக்கலாம். நல்லா கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து மயனீஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் ரெண்டையுமே வந்து ஆட் பண்ணுறேன். சைடில் வந்து நம்ம டிப்பிங் மாதிரி இதை வச்சு ஒரு பார்ட்டி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இதிலே வந்து நம்ம சிக்கனும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆதோக்கு வந்து பார்த்திங்கன்னா வேன் 3:30க்கு வந்துடும். ஸோ இப்போ டைமும் வந்து 3:30 ஆயிடுச்சு. அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அதுவும் வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செடிக்கு தண்ணி விடவே இல்லை. ஸோ நேற்று மார்னிங் விட்டது, செடியெலாம் வந்து ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்படியே வந்து செடிக்கும் வந்து தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க. ஹேர் வந்து பார்த்திங்கன்னா கெராட்டின் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேருக்கு மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஹேருக்கு நான் பண்ணவே இல்லை. வெரி ஸ்டார்டிங்கில் தான் வந்து நான் ஃபுல் ஹேருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தேன். இப்போ மறுபடியும் வந்து ஃபுல் ஹேருக்கும் வந்து கெராட்டின் வந்து பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து நிறைய கிச்சன் டவல், துடைக்கிற துணி, மேட்டு, டோர் மேட்ஸு இதெல்லாமே வந்து வச்சுருப்போம். அது வந்து எப்படி வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணுறது, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு வந்து இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த அண்டர் தி ஸ்டெப்ஸ்க்கு அடியில் தான் வந்து இந்த கபோர்ட் இருக்குது. இதில் தான் வந்து நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து டேபிள் கிளாத்ஸு, டேபிள் ரன்னர் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இங்கே வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் கண்டெய்னர். நம்ம ஏதாவது ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம், இல்லை பேக்கெட் ஸ்நாக்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெரிய கண்டெய்னர் எடுத்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பக்கத்துலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரூட் பேஸ்கெட்டும் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து டைனிங் டேபிளில் வைக்கணும், ஓப்பனாக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதை எடுத்துப்பேன். இது எல்லாமே வந்து நம்ம ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கிறோம், மாவு ஸ்டோர் பண்ணுறோம் அதுக்கு யூஸ் பண்ணுவோம்.
இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் பேக்ஸு, ஷாப்பிங் பேக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன பேக்ஸ் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் வந்து கேஸ்ட் அயர்ன் ஊத்தப்ப கல் வந்து வச்சுருக்கேன். இந்த ஃபஸ்ட் செல்ஃப் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே இது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் டேபிளோட ப்ளேஸ் மேட்டும் வந்து இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஒரு செட் இங்கே இருக்குது, ஒரு செட் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சோஃபா, பெட் இதெல்லாம் தட்டி விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டஸ்டர் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டெய்லியும் வந்து கூட்டும் போது சோஃபாலாம் தட்டி விட்டு கூட்டுறதுக்கு அதுக்கெலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து 50 rupees அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து வாங்கியிருந்தேன். டெய்லியுமே வந்து சோஃபாலாம் தட்டுறதுக்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதையும் வந்து இங்கே வந்து ஒரு ஹூக் போட்டு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். செகண்ட் செல்ஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டோர் மேட்ஸு. கிச்சனுக்கு, பாத்ரூமுக்கு, ஹாலுக்கு அந்த மாதிரி எல்லா பக்கம் நம்ம வந்து மேட் போடுவோம். ஸோ அந்த மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்டு இருக்கும். ஏன்னா ஒரு 2 செட்டு வந்து நம்ம துவைக்க போட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த செட்டு தேவைப்படும். வீக்லி ட்வைஸ் வந்து வீடு கூட்டி துடைப்போம். அப்போ ஒவ்வொரு டைமே வந்து மேட் சேஞ்ச் பண்ணிடுவோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளக் ஷீட்டை தான் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் வந்து இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், லைனர் மாதிரி. இந்த பேஸ்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துடைக்கிற துணி தான். கிச்சன் டவல், க்ளீனிங் கிளாத்து, மைக்ரோ ஃபைபர் கிளாத்து அந்த மாதிரி எல்லா கிளாத்துமே வந்து வாஷ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி இதில் தான் இருக்கும். டக்குன்னு நமக்கு எதாவது க்ளீன் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 கிளாத்தை எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டேபிள் கிளாத்து, கிச்சன் கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து டோர் மேட்டு இதெல்லாம் வந்து எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரியரு, பெரிய பெரிய பாத்திரம் இதெல்லாம் வந்து எனக்காவது தேவைப்படும்ட்டு அதை இங்கே வச்சுருக்கேன். இந்த பக்கெட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு, சால்ட் உப்பு, ராக் சால்ட் அதெல்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இதெல்லாம் வந்து நமக்கு என்றைக்காவது வந்து நிறையா போடுறது வைக்கிறதுக்கெலாம் தேவைப்படும் அதுக்காக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா லைனருக்கு வந்து நான் அரிசி சாக்கு தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம லைனர் வந்து வெளியே வாங்காட்டி கூட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை கூட நம்ம வந்து ஷெல்ஃப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து கிச்சன் கிளாத், டேபிள் கிளாத் இது எல்லாமே வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கும் விசிபிளாக இருக்கும். நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் vlog வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.